Namaste students, welcome to 7th standard social science. Today we are going to see revision for unit 3 assignment for unit 1 civics equality lesson. For that today we are going to see answer in detail. Question number 1, write about the importance of equality. Equality is a powerful moral and political ideal that has inspired and guided human society for many centuries. The concept of equality invokes the idea that all human beings have equal worth regardless of their caste, color, gender, race or nationality. The democratic ideals such as liberty, equality, etc. are meaningful and effective only when they are implemented with justice. So importance of equality கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவாலிட்டின்றது ஒரு பவர்ஃபுல் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடியல். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய செஞ்சுரிஸாகவே எல்லா ஹியூமனாலையும் இன்ஸ்பைர் பண்ணக்கூடிய கைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஆல் த பீப்புள் ஆர் ஈக்குவல் இன் தட் சொசைட்டி. ஸோ caste, color, gender, without the color, caste, gender, race and nationality all are equal in that society. So in this concept describe பண்றது தான் equality. So democratic ideals, the democratic countryல இந்த equality என்ன பார்த்தீங்கன்னா liberty, equality, liberty means independence, equality it's a meaningful and effective. So when we are implementing this in the justiceல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன இது ஒரு கரெக்டான ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ கொஷின் என்ன, ரைட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதுமானது. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் political equality? Political equality என்ன? Political equality includes right to vote, right to hold public office, right to criticize the government. This is known as the political equality. First, citizens should have equal opportunity to actively participate in the political life. The citizen, every citizen have right to participate in that election. எல்லாருக்கும் என்ன ரைட்ஸ் இருக்குது, எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் தட் ஏஜ் லிமிட் வில் பி தேர். ஏஜ்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இன் இந்தியா த ஓட்டிங் ரைட் இஸ் கிவன் டு ஆல் த சிட்டிசன் ஹூ ஹேஸ் அட்டைன் 18 years ஆஃப் ஏஜ் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். ஸோ யாரெல்லாம் 18 years கம்ப்ளீட் ஆகிட்டாங்களோ அவங்களாம் என்ன பண்ணலாம், எலெக்ஷனில் ஓட் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். மேல் ஆர் ஃபீமேல் or black or white, tall or small, so without any color, caste, gender, so without any discrimination can franchise your vote, that is voting right. 18 years ஆச்சுனாலே voting rights இருக்கு, அதான் political rights சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா any person who has completed the age of 25 years can contest in that election. 25 years complete ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எலெக்ஷனில் நிற்கலாம், அந்த ரைட்ஸ் இருக்குது. ரைட் டு criticize the government is also very important right and the people can express their resentment through the demonstrations. ஸோ கவர்மெண்ட் ஏதாச்சும் தப்பு பண்ணுச்சுன்னா கூட அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் கூட பீப்புளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் வியூஸ் த்ரூ த டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் மூலிமா உங்களுடைய வியூஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். த வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் த வேல்யூ ஆஃப் த ஓட் ஆஃப் காமன் மேன் இன் ஜென்ரல் எலெக்ஷன் இஸ் சேம் விச் டினோட்ஸ் த பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. ஸோ ஒரு ஜென்ரல் எலெக்ஷனில் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன வேல்யூ இருக்கோ, ஒரு ஓட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே ரைட்ஸ் அதே வேல்யூ ஒரு காமன் மேனுக்கும் இருக்குது. இதுதான் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. ஸோ ஜென்ரல் எலெக்ஷனில் 2 பேரும் போடுற ஓட்டுன்றது ஒரே காமன் தான். பிரைம் மினிஸ்டர் சொல்லிவிட்டு அதை 2 ஓட்டெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான், காமன் மேனுக்கும் ஒரு ஓட்டு தான்.
this is known as the political equality. இதை பார்த்தால நமக்கு தெரியும் political equality னா என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா? Next, question number 3. How does the Constitution of India protect the right to equality? So, Constitution of India, right to equality, fundamental rights பார்த்தீங்கன்னா 6 fundamental rights இருக்கு இல்லையா? அதில் first right என்ன? Right to equality. ஸோ என்னெல்லாம் இதில் எந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். Constitution of India has also granted equality to all citizens by providing articles from 14 to 18. Article 14 எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Article 14 guarantees to all the people equality before law. சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் Article 14. Article 15 deals with the prohibition of discrimination. The way of caste, color, gender எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எல்லாருமே ஈக்குவல். டிஸ்கிரிமினேஷனை ப்ரொஹிபிஷன் பண்ணுறது தடை பண்ணுறது தான் இந்த Article 15 உடைய சொல்லுது. Article 16 provides equality of opportunity in matters of relating to the employment. So all are equal in that society. We want to give the opportunity. எம்ப்ளாய்மெண்ட்லேயோ இல்லை எஜுகேஷன்லேயோ நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவலான ரைட்ஸ் நம்ம தரணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்றது தரணும். இவங்க வந்து மேலாக இருக்காங்க ஃபீமேலாக இருக்காங்க இவங்க டிரான்ஸ்ஜெண்டராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது. வி வாண்ட் டு கிவ் த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த வே ஆஃப் in the way of employment also. That is Article 16. Next பார்த்தீங்கன்னா Article 18 abolishes the titles conferred to the citizen. So titles வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஸோ யாரும் என்ன பண்ணக்கூடாது டைட்டில்ஸ் வந்து அவங்களுடைய பட்டங்களெல்லாம் வச்சு என்ன பண்ணக்கூடாது வேறுபடுத்தி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் Article 18 நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா ஹாவ் பீன் further strengthened in the Indian Constitution under Article 21. So equality before law, equal protection of law இது எதில் கொடுத்துருக்காங்கன்னா Article 21 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலும் வந்து ஈக்குவாலிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. Article 14, 15, 16, 17, 18 இது மட்டும் இல்லாமல் Article 21 also give the importance to the equality. So these are the articles present in our Indian Constitution for the equality. Okay, so today we learned 3 details. So write about the importance of equality, what is political equality, how does the Constitution of India protect the right to equality. 3 details we learnt today. Next class we can see about the question answer from that lesson. Thank you so much.